வாழ்க வளமுடன். 8வது நாள் பயிற்சி. மாயாஜாலமான இடுபொருள். நன்றியுள்ள ஒரு இருதயம் ஒரு தொடர்ச்சியான விருந்தை அனுபவிக்கிறது. WJ கேமரன் இவர் ஒரு பத்திரிகையாளர் மற்றும் தொழிலதிபர். அதாவது நன்றியுள்ள ஒரு இதயம் ஒரு தொடர்ச்சியான விருந்தை அனுபவிக்கிறது அப்படிங்கிறத சொன்னது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவுக்கு நன்றி செலுத்துறது பண்டைய எகிப்தியர் காலத்துல துவங்கின பல்லாயிரக்கணக்கான வருடங்களா பின்பற்றப்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு பாரம்பரியம். 21ஆம் நூற்றாண்டினுடைய அதிவேக வாழ்க்கையில உணவுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பெரும்பான்மையான சமயங்கள்ல விடுபட்டு போகுது. ஆனா சாப்பிடுவது மற்றும் பருகுவது ஆகிய எளிய செயல்களை நன்றியை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாயாஜாலத்தை பல மடங்கு அதிகரிக்கும். நீங்க உண்மையிலேயே பசியா இருந்த ஒரு சமயத்தை பத்தி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களால இயல்பா சிந்திக்கவோ அல்லது செயல்படவோ முடியாம இருந்தது அப்படிங்கிறதையும், உங்களுடைய உடல் பலவீனமா உணர்ந்தது என்பதையும், நீங்க நடுங்க துவங்கியதையும், உங்களுடைய மனம் குழப்பம் அடைந்ததையும், உங்களுடைய உணர்வுகள் ஆட்டம் கண்டதையும் உங்களால நினைவு கூற முடியும். இது எல்லாமே வெறும் ஒரு சில மணி நேரங்கள் நீங்க சாப்பிடாம இருந்த உடனேயே நிகழக்கூடியது. வாழ்வதற்கும் சிந்திப்பதற்கும் நல்ல விதமா உணர்வதற்கும் உங்களுக்கு உணவு அவசியம். அதனாலதான் உணவை பத்தி நன்றி உணர்வோடு இருக்கிறது உண்மையிலேயே மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி, உணவு குறித்து இன்னும் அதிக நன்றியை உணர்வதற்கு ஒரு கணம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு உணவு கிடைப்பதற்கு காரணமா இருந்த அனைவரை குறித்தும் நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க நல்ல காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடுவதற்கு விவசாயிகள் தான் அந்த செடி கொடி மரங்களை நட்டு தொடர்ந்து தண்ணி பாய்ச்சி அறுவடை செய்து பல மாதங்கள் அதை கட்டி காப்பாத்தி பிறகு அந்த பழங்களையும் காய்களையும் பறிச்சு அட்டைப்பெட்டிகள்ல போட்டு விநியோகிப்பதற்கும் பலர் உதவுறாங்க. இரவு பகலா நெடுந்தூரம் வண்டி ஓட்டி அதை ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு லாரி மூலமாகவோ இல்ல வேறு வாகனங்கள் மூலமாகவோ கொண்டு வந்து ஒருங்கிணைச்சு இணக்கமா கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறாங்க. அதே போலதான் ஆடு மாடு மீன் பால் அப்படின்னு நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவு வகைகளுமே ஒவ்வொரு உணவு பொருளுமே உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. உணவு அப்படிங்கிறது ஒரு பரிசு. அது இயற்கையினுடைய ஒரு பரிசு. ஏன்னா உணவு வளர்ப்பதற்கான மண்ணையும் ஊட்டச்சத்துக்களையும் தண்ணீரையும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்காவிட்டா நாம சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருந்திருக்காது. தண்ணி இல்லைன்னா எந்த விதமான உணவோ தாவர வளர்ச்சியோ விலங்குகளோ மனித வாழ்வோ இருக்காது. நாம சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த பயிர்கள் வளர்வதற்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இயற்கையான சில விஷயங்கள் நமக்கு உதவிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த பூமியில மாயாஜாலம் என்ற ஒன்று இருந்தா அது நீர்ல தான் இருக்கு. உணவும் நீரும் இல்லாம நாம எங்க இருப்போம்? நாம் இங்க இருக்க முடியவே முடியாது. அவ்வளவுதான். நம்முடைய குடும்பத்தாரும் நண்பர்களும் இங்க இருக்க மாட்டாங்க. இன்றைய தினமும் அல்லது நாளைய தினமும் நமக்கு இருக்காது. ஆனா நாம இந்த அழகிய உலகத்துல வசிச்சுட்டு வர்றோம். வாழ்க்கைய அதன் சவால்களோட ஆனந்த கழிப்புகளோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் இயற்கையின் பரிசுகளான உணவும் நீரும் தான். எதையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அல்லது குடிப்பதற்கு முன்னாடி நன்றி அப்படிங்கிற ஒரு எளிமையான மாயாஜால வார்த்தையை சொல்றது உணவு மற்றும் நீரினுடைய அதிகரிக்கும். அதுக்கு நன்றி சொல்றதன் மூலியமா அது ஒரு மிகப்பெரிய அபரிவிதமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல நம்புவதற்கு அரிதான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க உணவுக்காகவும் நீருக்காகவும் நன்றி உணர்வோடு இருக்கும் போது அது வெறுமனே உங்கள் வாழ்க்கையின் மீது மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்ல. அந்த நன்றி உணர்வு இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனிதர்களினுடைய வாழ்க்கையிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. போதுமான மக்கள் உணவுக்காகவும் நீருக்காகவும் நன்றி உணர்வோடு இருந்தா பசியால வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் உதவி தேவைப்படும் மக்களுக்கும் உண்மையிலேயே அது உதவும். ஈர்ப்பு விதி மற்றும் நியூட்டனுடைய வினை எதிர்வினை விதியின்படி
ஒட்டுமொத்த நன்றி உணர்வு என்னும் செயல் அதற்கு சமமான ஒட்டுமொத்த எதிர்வினையை உற்பத்தி செய்தாக வேண்டும். அது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் உணவு நீர் பற்றாக்குறை சூழ்நிலைகளை மாத்தி கொடுக்கும். பண்டைய காலங்கள்ல தங்கள் உணவையும் நீரையும் நன்றி உணர்வின் மூலமா ஆசிர்வதிக்கும் போது அது தாங்கள் ஆசிர்வதிக்கும் அனைத்தையுமே சுத்தப்படுத்துதுன்னு மக்கள் நம்பினாங்க. நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அல்லது பருகி கொண்டிருக்கக்கூடிய பொருளை உண்மையிலேயே ரசித்து சுவைக்கிறது நன்றி உணர்வின் மாயாஜாலத்தை உடனடியா அனுபவிப்பதற்கான வழிகள்ல ஒண்ணு. உங்களுடைய உணவையோ பானங்களையோ நீங்க ரசிச்சு சுவைக்கும் போது நீங்க அதை மெச்சுறீங்க, அதுக்காக நன்றி உணர்வோடு இருக்கிறீங்க. இதை பரிசோதிக்கக்கூடிய விதமா அடுத்த முறை நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதோ அல்லது எதையேனும் பருகி கொண்டிருக்கும் போதோ நீங்க உங்களுடைய வாயில இருக்கக்கூடிய உணவையோ பானத்தையோ முழுங்குறதுக்கு முன்னாடி அதன் சுவையின் மீது கவனம் செலுத்துங்க. உங்களுடைய வாயில இருக்கக்கூடிய உணவு அல்லது அந்த பானத்தின் மீது நீங்க கவனம் செலுத்தி அதை ரசிச்சு சுவைக்கும் போது அதன் சுவை பல மடங்கா அதிகரிக்கிறத நீங்க உணர்வீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் உங்களுடைய கவனத்தை அந்த செயல்கள் மீது குவிச்சு உங்களுடைய நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்துங்க. உங்கள் கண்களை மூடிக்கிட்டே நீங்க சாப்பிட்ட அல்லது பருகி அந்த கணத்துக்கு முந்தைய ஒரு சில கணங்களை மனதுல காட்சிப்படுத்தி அந்த மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க. சரி, மாயாஜாலமான இந்த பயிற்சியில மாயாஜாலமான இடுபொருள் உங்களுடைய ஆசீர்வாதங்களா கணக்கிடுங்க. இதுதான் இடுபொருள் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னதுக்கான எல்லா விஷயங்களும். நீங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்க நன்றி உணர்வோடு இருக்கிறது தான். சரி, இந்த இடுபொருள்ல இந்த 10 பயிற்சிகள்லையும் நம்ம பின்னாடி இருந்து சொல்ல போறோம். அதாவது முன்னாடி இருந்த பயிற்சிகளை தொகுத்து மொத்தம் இதோட 8வது பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம். முதல் 7 பயிற்சிகளினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பை தான் பார்க்க போறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க. 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்க. நீங்க ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. அந்த பட்டியலை திரும்ப திரும்ப படிச்சு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் நன்றியை உணருங்க. இன்னைக்கு நீங்க ஏதேனும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அல்லது எதையேனும் பருகிறதுக்கு முன்னாடி ஒரு கணம் அதன் மீது கவனம் செலுத்தி உங்களுடைய மனதிலேயோ அல்லது வாய் விட்டு உறக்கவோ நன்றி அப்படிங்கிற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க. நீங்க விரும்பினா உங்களுடைய உணவு அல்லது பானத்தின் மீது ஒரு கற்பனையான மாயாஜால பொடியை கூட நீங்க தூவலாம். இன்னைக்கு இரவு நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடந்த மிக சிறந்த விஷயத்துக்காக நன்றி அப்படிங்கிற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த பயிற்சியில பார்க்கலாம்.